IPL 26 player registrations are completely over. இப்போ கிரிக்பஸ் வந்து ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிகார்டிங் த பிளேயர்ஸ் ரெஜிஸ்டர்ட். ஸோ அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங் IPL அண்ட் CSK அப்டேட்ஸுமே இருக்குது. அதெல்லாம் பற்றியுமே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்களை தெரிவித்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபாஃப் டு பிளஸிஸை தொடர்ந்து இப்போ மோயின் அலியுமே வந்து இந்த IPL 26 சீசன் ஆக்ஷனுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணலை. ஸோ அவருமே வந்து PSL தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்காருன்னு இப்போ வந்து அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸாக 2020 அண்ட் 2021 PSL எடிஷனில் வந்து முல்தான் சுல்தான்ஸ் டீமுக்காக வந்து நம்ம மோயின் அலி ப்ளே பண்ணியிருப்பாரு. இப்போ அதுக்கடுத்து ரொம்ப வருஷங்கள் கழிச்சு திரும்ப PSL ரிட்டர்ன் ஆக போறாரு. மோயின் அலி as past his prime லாஸ்ட் சீசன் KKRக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. ஸோ அவர் எடுத்திருக்கிறது ஒரு சரியான முடிவு தான். பட் இப்போ ரீசெண்டாக வந்து அபுதாபி T10 லீக்ல வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அதனால IPL ஆக்ஷனில் கண்டிப்பாக அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வச்சு ஏதாவது ஒரு டீம் பிக் பண்ணியிருக்கலாம். ஈவன் ஒரு சில CSK ஃபேன்ஸுமே ஆன்லைனில் மோயின் அலியை ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் பாஸ்ட்ல CSKக்காக நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்பின்னிங் ஆர்டருமே கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பிகாஸ் மேக்ஸ்வெல் ஆர் லிவிங்ஸ்டன் வந்து அந்த டார்கெட் லிஸ்ட்ல இருக்காங்க ஃபார் ஷூர். அதே மாதிரி மோயின் அலியும் மேபி வச்சிருப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் எஸ் இப்போ மோயின் அலி வந்து இந்த ஆக்ஷனுக்கு வரப்போறது கிடையாது. ஆனால் இந்த PSL ஃபேன்ஸோட அலம்பல் தாங்க முடியல. அதாவது IPL வந்து ப்ளே பண்றது யாருக்குமே பிடிக்கல. அதனால தான் 1 by 1 எல்லாருமே லீவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சம்பந்தமே இல்லாமல் பேசிட்டு இருக்காங்க. PSL ஃபாலோ பண்ணது நானே சொல்லுவேன். PSL ஆடுற முக்காவாசி ஓவர்சீஸ் பிளேயர் வந்து ஆக்டிவ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் கிடையாது. எல்லாருமே 35 வயசு மேலே தான். ஆண்ட்ரே ரசலோட ரிலீஸ் வந்து லாஸ்ட் மினிட் டிசிஷன் இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு. கிரிக்பஸோட லேட்டஸ்ட் ஆர்டிகல் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஆப்வியஸா ஆண்ட்ரே ரசலுக்கு வந்து அவர் வேற ஜெர்சியில பார்க்கறதுக்கு பிடிக்கலன்னு அவரே வீடியோவில் சொல்லியிருப்பாரு. ஆண்ட்ரே ரசலை ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து KKR அவரை வந்து ரிட்டையர் பண்ண வச்சாங்க அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்ப வேணாம். பிகாஸ் இது வந்து மியூச்சுவலாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவுன்னு வந்து கிரிக்பஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரே ரசல் அவங்களோட ஆஸ்தான வீரர் ரொம்ப வருஷங்களாகவே வந்து KKR தான் இருக்காரு. நானா கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து அவர் வந்து KKR தான் இருக்காரு. அண்ட் KKR மட்டும் இல்லை, இப்போ கரண்டாக வந்து அபுதாபி நைட் ரைடர்ஸ், அதுக்கப்புறம் ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ் அண்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய நைட் ரைடர்ஸோட ஃப்ரான்ச்சைசிஸ்க்கு வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஜஸ்ட் பை நம்பர்ஸ் ஆண்ட்ரே ரசலோட இந்த வருஷம் பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம்னா 13 மேட்சஸ்ல 167 ரன்ஸ் அண்ட் 8 விக்கெட்ஸ் தான் எடுத்திருந்தாரு. பட் ஸ்டில் இப்போ ஆண்ட்ரே ரசல் ரிலீஸ் பண்ணதுக்கு வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் காரணம் கிடையாது. நம்ம CSK தான் ஒரு முக்கியமான காரணம்னு இப்போ கிரிக்பஸ் சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்னா, யூ ஆல் வில் ரிமெம்பர் ரிட்டென்ஷன் டெட்லைனுக்கு முந்தின நாளே வந்து பத்திரனா ரிலீஸ் ஆக போறாருன்னு ஒரு ஹிண்ட் மூலியமா வேஷனா சொல்லியிருப்பாரு. பட் நம்ம அதை கூட விட்டுருவோம். நெக்ஸ்ட் டே ரிட்டென்ஷன் டெட்லைன் அன்னைக்கு பார்த்தோன்னா மார்னிங்கே நமக்கு தெரிய வந்துருச்சு பத்திரனா ரிலீஸ் ஆக போறாருன்னு. அந்த இன்ஃபர்மேஷன் KKR மேனேஜ்மெண்டோட காதுகளுக்கும் ரீச் ஆகிருக்கு. அதனால தான் KKR மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களோட பிளான்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. CSK இன்கேஸ் பத்திரனாவை ரிலீஸ் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா அவங்களோட பர்ஸ்ல வந்து 30 crores தான் இருந்திருக்கும் அப்ராக்சிமேட்டா. ஆனால் பத்திரனாவை ரிலீஸ் பண்ணதுனால தான் நம்மளோட பர்ஸ் வந்து 40 crores போச்சு. ஸோ KKR என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே இப்போ CSK பர்ஸ் வந்து 40 crores எக்ஸீட் ஆகிருக்கிறதுனால KKR என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பர்ஸ்மே இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்ட்ரே ரசலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா KKR பர்ஸ் வந்து ஆண்ட்ரே ரசல் ரீட்டைன் ஆகியிருந்தாருன்னா சிமிலர் டு CSK தான் இருந்திருக்கும். பட் KKR அழகாக ஆண்ட்ரே ரசல் ரிலீஸ் பண்ணிட்டு அவங்களோட பர்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 64.3 crores இந்த ஆக்ஷனுக்கு வர போறாங்க. பிகர் பர்ஸ் வச்சிருக்கிறதுனால ஹை டிமாண்ட் பிளேயர்ஸ் லைக் மதிஷா பத்திரனா, கேமரன் கிரீன் அண்ட் ஜேம்ஸ் ஸ்மித்துக்கு கண்டிப்பா KKR போக முடியும். ஆண்ட்ரே ரசலோட ரிலீஸ்க்கு செகண்ட் ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவரோட பிரைஸ் தான். ஸோ ஆக்சுவலாக வந்து அவரோட லீக் ஃபீ வந்து 12 crores தான். ஆனால் இப்போ வந்து டிடக்ட் ஆகியிருக்கிற அமௌண்ட் வந்து 18 கோடி. ஸோ KKR பர்ஸ்ல வந்து 18 crores வந்து ஆட் ஆகிருக்கு. ஏன் இவ்வளோ பெரிய ஒரு டிஃபரன்ஸ்னு கேட்டிங்கன்னா, ஸோ வந்து டாப் பிராக்கெட்ல லாஸ்ட் சீசன் வந்து ரீட்டைன் ஆகியிருக்காருங்க. கொஞ்சம் நாட்கள் முன்னாடி பத்திரனாவோட ரிலீஸ்லையுமே இந்த ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருந்தது. அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கிளியராக புரிஞ்சிடும். ஸோ ஆண்ட்ரே ரசல் ரிலீஸ் ஆனது 18 crores ரிலீஸ் ஆகியிருக்காருங்க. அவர் 12 crores ரிலீஸ் ஆகல. அதனால தான் இன்கேஸ் 12 crores அவரோட வேல்யூ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆண்ட்ரே ரசலை KKR ரீட்டைன் பண்ணியிருப்பாங்கன்னு இப்போ கிரிக்பஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்ல போகிற கடைசி பாயிண்ட் தான் ரசல் ஆக்ஷனுக்கு வராமல் ரிட்டையர் ஆகியிருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். ஸோ ரசல் வந்து கிளாரிட்டி கேட்டிருக்காரு. அதாவது அவரோட ஃபியூச்சரை பற்றி இன்கேஸ் வந்து KKR அவருக்கு அந்த கோச்சிங் ரோல் ஆஃபர் பண்ணலைன்னா அவர் ஆக்ஷனுக்கு கண்டிப்பாக அவரோட நேமை வந்து என்டர் பண்ணியிருப்பாரு. பட் ஒன் திங் இஸ் வெரி கிளியர், KKR வந்து ஆண்ட்ரே ரசலை ராஜ மரியாதை கொடுத்துலாம் ட்ரீட் பண்ணல. ஜஸ்ட் அவரையும் ஒரு பிளேயராக தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே ஆன்லைனில் எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா KKR ரொம்ப லாயலாக வந்து ஆண்ட்ரே ரசலுக்கு இருந்திருக்காங்க. அதனால தான் KKR ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்ட்ரே ரசல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் KKR லிட்டரலி ஆண்ட்ரே ரசல் ரிலீஸ் பண்ணதுக்கான ரீசன் CSK தான். ஸோ CSK நம்மளோட அதிகமான பர்ஸுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கிரீடினஸ் அதுதான் வந்து KKR வந்து புஷ் பண்ணியிருக்கு ஆண்ட்ரே ரசல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபாஃப் டு பிளஸஸ்மே டிசிஷன் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷனில் இருந்திருக்காரு. ஸோ IPL PSL அப்படிங்கிற அந்த ஒரு முடிவில் வந்து அவர் PSL வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காரு. தென் விக்னேஷ் புத்தூருக்கு என்னாச்சு, எதுக்காக MA அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். கரண்டாக அவர் வந்து இன்ஜுரி ரீஹேப் ப்ராசஸில் இருக்காரு. இன்ஜுரி கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறதுனால விக்னேஷ் புத்தூர் நெக்ஸ்ட் சீசன் IPL வந்து மிஸ் அவுட் பண்ண போறாரு. தென் ஜாஸ் இங்கிலீஷ்க்கு வந்தோம்னா இந்த சீசனுக்கு அவரோட நேம் வந்து என்டர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைச்சாச்சு. பட் அவர் இந்த சீசனுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் அன்அவைலபிளாக தான் இருக்க போறாரு. பிகாஸ் சம்மர் டைம் அப்போ இஸ் கெட்டிங் மேரிட். அதனால அவரோட அவைலபிலிட்டியில் இனிமே ஒரு கொஸ்டின் இருக்கு. பட் மோஸ்ட்லி அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசனுக்கு அவைலபிளாக இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். SA20 JSK ஒரு நியூ ரீப்ளேஸ்மெண்ட் சைனிங் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணனாலும் SA20 வெப்சைட்டில் வந்து இப்போ JSKயோட ஸ்குவாடை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு நியூ பிளேயர் நேம் இருக்குங்க. ஸோ அவரோட நேம் வந்து மேத்யூ டிவிலியர்ஸ். சவுத் ஆஃப்ரிக்கா டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் வந்து வாரியர்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு வராரு. ஒரு ரைட் ஹேண்ட் பேட்டர், மிடில் ஆர்டரில் வந்து சூப்பராக ப்ளே பண்ணுவார். ரீசெண்டாக CSK T20 சேலஞ்சில் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரே இவர் தான். 394 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு 8 இன்னிங்ஸில். ஸ்ட்ரைக் ரேட் இஸ் 140. நல்லா கன்சிஸ்டண்டாக ரன் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் இவர். பட் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டர் மேத்யூ டிவிலியர்ஸை யாருக்கு பதிலாக இப்போ சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இன்கேஸ் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இப்போ கிரிக்பஸோட ரெஜிஸ்டர்டு பிளேயர்ஸ் லிஸ்ட்டுக்கு வரலாம். ஸோ 1355 பிளேயர்ஸ் வந்து இந்த IPL மினி ஆக்ஷனுக்கு இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 13 பேஜ்க்கு எக்ஸல் ஷீட் இருக்கு. இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா இந்த 3 கண்ட்ரீஸ்லேருந்து தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆஸ்திரேலியாலேருந்து ஹெட்லைன்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து கேமரன் கிரீன், மேத்யூ ஷாட் அண்ட் ஸ்டீவ் ஸ்மித். தென் இங்கிலாந்துலேருந்து ஜேமி ஸ்மித் அண்ட் ஜானி பாஸ்டோ. தென் நியூசிலாந்துலேருந்து ரச்சின் ரவீந்திரா அண்ட் ஸ்ரீலங்காலேருந்து மதிஷா பத்திரனா அண்ட் வனிந்தோ ஹசரங்கா. வெறும் 2 இந்தியன் பிளேயர்ஸ் தான் மேக்ஸிமம் பேஸ் பிரைஸ் ஆஃப் 2 crores இப்போ செட் பண்ணியிருக்காங்க. வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ரவி பிஷ்னாய். 43 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் 2 crore பிராக்கெட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கேமரன் கிரீன், ஸ்டீவ் ஸ்மித், ஜேமி ஸ்மித், முஜிபுர் ரஹ்மான், நபீன் உல்லக், ஷான் அபட், அஸ்டன் அகர், காப்பர் கனோலி, ஜேக் ஃப்ரேசர் மெக்கக், ஜாஸ் இங்கிலிஷ், முஸ்தபிசுர் ரஹ்மான், கஸ் அட்கின்சன், டாம் பேண்டன், டாம் கரன், லியாம் டாசன், டான் லாரன்ஸ், லியாம் லிவிங்ஸ்டன், டாரில் மிச்சல், ரச்சின் ரவீந்திரா, மைக்கேல் பிரேஸ்வெல், ஜெரால் கோட்ஸி, லுங்கி இங்கிடி, ஆண்ட்ரிக் நார்கியா, மதிஷா பத்திரனா, மகேஷ் தீக்ஷனா அண்ட் வனிந்து ஹசரங்கா. இவங்க எல்லாருமே வந்து 2 crore பிராக்கெட்ல வர போறாங்க. ஷாய் ஹோப், அல்சாரி ஜோசப் அண்ட் அகில் ஹுசைன் இந்த 3 வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்மே அவங்களோட பேஸ் பிரைஸா 2 crores தான் செட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸல் ஷீட்ல வந்து 14 டிஃபரெண்ட் கண்ட்ரீஸோட பிளேயர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, பங்களாதேஷ், அயர்லாந்து, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே, நெதர்லாந்து, ஸ்காட்லாந்து அண்ட் USA அண்ட் ஈவன் மலேசியாலேருந்து கூட வந்து ஒரு பிளேயர் வந்து இருந்திருக்காரு. அவரோட பேஸ் பிரைஸா 30 lakhs செட் பண்ணியிருக்காரு. அவரோட நேம் வந்து விரந்தீப் சிங். பட் இந்த பிளேயர்லாம் வந்து கண்டிப்பா ஷார்ட் லிஸ்ட் ஆக போறது கிடையாது. 2 crore பிராக்கெட்டோட பிளேயர்ஸ் வந்து நான் சொல்றப்போ நீங்க நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிளென் மேக்ஸ்வெலோட நேம் வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன். எஸ், கிளென் மேக்ஸ்வெல் வந்து இந்த ஆக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணல போல. தி பிக்கெஸ்ட் ஆப்சென்டி ஆஃப் திஸ் IPL ஆக்ஷன் அது கண்டிப்பா கிளென் மேக்ஸ்வெல் தான். ஏன் ரெஜிஸ்டர் பண்ணாம போனார் அப்படிங்கிறதுக்கு சரியான காரணம் தெரியல. நான் சீரியஸா இது எதிரே பார்க்கல. எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த 2 crore பிராக்கெட் லிஸ்ட்ல வந்து நம்ம டேவிட் மில்லர் அண்ட் குவிண்டன் டிகாக் மாதிரி பிளேயர்ஸோட நேமே வந்து கிடையாது. நிறைய நோட்டபிளான நேம்ஸ் ஆர் மிஸ்ஸிங். ஸோ கிரிக்பஸ் கைண்ட்லி நோட் திஸ் மேட்டர் அண்ட் இமீடியட்டா வந்து அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கே போயிட்டாங்க. பிகாஸ் கிளென் மேக்ஸ்வெல்லாம் நம்பி தான் வந்து அவங்களோட பிளேயிங் லெவனை வந்து சில ஃபேன்ஸ் செட்டே பண்ணியிருந்தாங்க. இன்கேஸ் மேக்ஸ்வெல் இந்த ஆக்ஷனுக்கு வரலனா லியாம் லிவிங்ஸ்டன் மைட் பிரேக் த பேங்க்ஸ் ஈஸிலி. ஸோ 15 to 16 crores கண்டிப்பா லியாம் லிவிங்ஸ்டன் போவாரு. மேக்ஸ்வெல் கண்டிப்பா PSL பிளே பண்றதுக்காக IPL ஸ்கிப் பண்ணிருக்க மாட்டாருங்க. கண்டிப்பா அந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் நம்ப வேணாம். பட் இன்னும் சரியான கிளாரிட்டி கிடைக்கலங்க வெதர் மேக்ஸ்வெல் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரா இல்லையான்னு. இன்கேஸ் இந்த டியூ கோர்ஸ் ஆஃப் த டேல வந்து ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன். சரி, ஓகே கைஸ், இதுதான் வீடியோ முடிச்சலாம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றப்போ பயங்கரமா வெள்ள மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. ஒரு நாள் ஃபுல்லா வந்து இன்னைக்கு சென்னையில் வந்து மழை பெஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது ரெக்கார்ட் பண்றப்போ அங்கே இங்கே ஏதாவது உங்களுக்கு மழை சத்தம் கேட்டுச்சுன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், பை.